யூதாஸ் காரியத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அவருதான் தெரிந்தெடுத்தார். 12 சீஷர்களையும் அவருதான் ஆண்டவர் வந்து தெரிந்தெடுத்தார். அந்த 12 சீஷர்களையும் அவர் தெரிந்தெடுத்து அவருக்கு மத்தியில தான் அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் எல்லாமே செய்யறாரு. அவங்களோட பேசுறாரு, உபதேசத்தை சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை சொல்றாரு. அவங்க கூடத்தான் அந்த 12 பேரும் இருக்கிறாங்க. 12 பேரும் இருந்தாலும் அந்த யூதாஸ் காரியோத்து மாத்திரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறாரு. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 11 பேரும் ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. இயேசுவை என்ன செய்வாங்க? ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க. ஆனா யூதாஸ் காரியத்தை மட்டும் தான் ரபின்னு கூப்பிடுவார். யூதாஸ் காரியத்தை தான் ரபின்னு கூப்பிடுவார். இந்த ரபின்னு கூப்பிடுறவரு அது ஒரு டச்சே இல்லை. இயேசுவோடு ஒரு ஒரு டச்சே கிடையாது. பாத்தீங்கன்னா இயேசுவோடு கூட இருந்தாரு வெளிய அவர் உபதேசத்துல நிலைத்து இல்லை. அவர் எவ்வளோ மாலை பிரசங்கம் பண்றாரு. எல்லா இடத்துலயும் வந்து அந்த 12 சீஷர்களும் கூட இருக்கிறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கேட்டாலும் அந்த வசன அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்தாலும் ஆனா அதுக்குள்ள ஐக்கியம் இல்லாம இருக்கிறாரு. இயேசுவோட கூட இருந்தா கூட ஐக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு போறோம். நம்ம ஆலயத்துக்கு போகும்போது பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. ஒருத்தர் கிறிஸ்துவோட கூட இருக்கிறாங்க, ஒருத்தர் யூதாஸ் காரியத்து மாதிரியே இருக்கிறாங்க. என்னதான் நீங்க சத்தியத்தை சொன்னாலும் நம்ம திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுத்தாலும் அவங்க வந்து திறந்த மாட்டாங்க. ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை மாத்திரம்தான் துரிதமா செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சர்ச்சிலேயே பார்க்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நம்ம கூட சில காரியங்களை வந்து ஒரு தவறு செய்துட்டா கூட இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். இப்படி செஞ்சிட்டோமே, இனி அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? நாம திருந்துறதுக்கான வழியை நம்ம தேடுவோம். ஆனா யூதாஸ் காரியத்தை அப்படி தேடவே இல்லை. பாருங்க, ஒரு இடத்துல அவர் வந்து ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது அங்க மரியாள் வந்து நலதம் தைலத்தை போட்டு அவங்க அவர் பாதத்தை கழுவும் பொழுது அவர் சொல்றாரு, இது ஏன் வேஸ்ட் பண்ணீங்க? இவ்வளவு காசாச்சே, இதை ஏன் வேஸ்ட் பண்ணீங்க? அது சொல்லிட்டு மூல பைபிள்ல பிறகுதாமா அந்த நலதம் தைலத்தை வந்து விற்றா 1 வருஷத்துக்கு சாப்பிடலாம். 1 வருஷம் செலவு காசை வந்து நீ ஆண்டவருடைய பாதத்துல நீ ஊத்திட்டியே, அது வித்து தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் அந்த அவர் சொல்றாரு. மற்றவங்க எல்லாம் யாரும் அதை பத்தி பேசவும் இல்லை, சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. கர்த்தருக்கு சித்தம் என்னவோ, அவங்களுக்கு என்ன நோக்கமோ, அவருக்கு என்ன நோக்கமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதலா இருக்கிறாங்க. ஆனா யூதாஸ் மட்டும் என்ன சொல்றாரு? இதை விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறார். அது என்னுடைய மரணத்திற்கான காரியங்களை அவர் செய்யறா, அதனால நீங்க அதை வந்து ஒண்ணும் பேசாதீங்கன்னு சொல்லி ஏசப்பா அதத்துல சரி பண்ணி விட்டுருக்கான். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா யோவான் 13ஆம் அதிகாரம் முழுசா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? அவர் வந்து 12 பேர் அவரை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அவர் என்ன செய்யறாரு? ஒருத்தர் காட்டி கொடுப்பாருன்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். யூதாஸ் காரியத்தை நம்மள காட்டி கொடுக்க போறான், அவனால்தான் நம்ம சிலுவையில அறையப்பட போறோம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு இருந்தா கூட அவரு அன்பு கூறுறாரு. முடிவு பரியந்தம் அந்த 12 பேர் மேலேயும் அன்பு கூறுறாரு ஆண்டவர் ஏசப்பா. அன்பு கூறுறாரு. அன்பு கூறும் பொழுது கூட ஒரு டிஃப்ரெண்ட் காட்டல, ஒருத்தருக்குமே டிஃப்ரெண்ட் காட்டல. ஆனா யூதாஸ் காரியத்துக்கு நல்லா தெரியும் நம்ம இயேசுவோட இல்லை அப்படின்றது நல்லா தெரியும். அவர் தெரிஞ்சு இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாரு? அவரை நேசிக்கிறாரு. அப்படி நேசிச்சு அவர் ஒரு நாள் என்ன சொல்றாரு? அவருக்கு வந்து ஒரு மனசு கஷ்டம் அவருக்கு வருது. அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? இந்த போஜனம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்றாரு? ஆண்டவர் வந்து சீஷர்கள் கால்களை கழுவுறாரு. அந்த கால்களை கழுவும் பொழுது பேதுரு வந்து என்ன கழுவாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீ கழுவணும், கழுவுனாதான் எனக்கு உன்னிடத்துல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து என்ன பண்றாரு? அப்ப ஆண்டவரும் பேதுரும் பேசும்பொழுது அவரு சொல்றாரு, அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல, என்
கைகளையும் என் தலையை கழுவ வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஆகிலும் ஆகிலும் எல்லாரும் அல்ல என்று சொல்றாரு. ஆகிலும் எல்லாரும் அல்ல. நான் 12 பேர் காலை கழுவுறேன், கழுவிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, எல்லாரும் சுத்தமா இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. இப்பயாவது நீ திருந்துவியா? ஆனா நல்லா தெரியும், அவனுக்கு தெரியும் நம்ம இயேசுவோட இல்லைன்றது நல்லா தெரியும். தெரிஞ்சு இருந்தாலும் கூட எல்லாரும் சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளைத்தான் சொல்றாருறது அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு இருந்தாலும் அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாலும் அவன் திருந்தல. அப்படி அவர் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, அப்புறம் எல்லாத்தையும் உட்கார வச்சு அவரே ஓப்பனாவே சொல்றாரு, தம்மை காட்டி கொடுக்கிறவனே அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த காரியத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு, உங்க கூட இருக்கிறவங்களே ஒருத்தர் என்னை காட்டி கொடுக்க போற அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன செய்யற, ஆவி சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு. அவருடைய இருதயமே வெடிச்சிருவான், ஆவியில கலை அந்த வார்த்தையே சொல்றாரு, உங்க ஒருத்தர் என்னை காட்டி கொடுக்க போறான். அவ்வளவா நேசித்தவர் அவரு, அவ்வளவா கஷ்டம் அவருக்கு. அதுல என்ன பண்றாரு, ஆவியில கலங்கி சொல்றாரு, என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட சொல்லி நானா நானா நானான்னு எல்லாரும் கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் அப்பத்து துணிக்கை யாருக்கு துவைத்து கொடுக்குறோனோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, அந்த அப்பத்தை துவைத்து என்ன பண்றாங்க, அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது கொடுக்கும்போதுதான் அவருக்கு தெரியும் நம்மளதான் பாயிண்ட் பண்றாரு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, மனம் திரும்புறதுக்கு மனசே வரல. அவரு என்ன பண்றாரு, அவரை காட்டி கொடுத்தா 30 வெள்ளிக்காசு வேற கிடைக்கும். அப்போ நம்ம காட்டி கொடுத்து காசை வாங்கிக்குவோம், அவர் எப்படியாவது தப்பிச்சுக்குவாரு, எவ்வளவு அற்புத அதிசயங்களா செஞ்சுக்கிறாரு, அவர் எப்படியாவது போடுவாரு அப்படின்ற மாதிரி அவர் மனநிலையில இருந்திருக்கலாம். அப்படி மட்டும் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, அது போல அந்த துணிக்கு துவைச்சு கொடுத்தோன்னே போயிட்டாரு. போயிட்டு காட்டி கொடுத்தாரு. அப்பதான் அவருக்குள்ள பிசாசு இறங்கான். பிசாசு இயேசுவோடு இருந்தவங்கள்ட்ட பிசாசு உள்ள போறது பாருங்க. அப்போ அவனுடைய கிரிகைகள், செய்கைகள், எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத இருக்கிறதுனாலதான் ஈஸியா பிசாசு அவனுக்குள்ள வந்துட்டான். பிசாசு ஈஸியா அவனுக்குள்ள வந்துட்டான். என்ன பண்ணா, ஏசப்பாவை காட்டி கொடுக்கறதுக்கு வகை தேடல். அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த கெத்செமனே தோட்டத்துல அவங்க காட்டி கொடுக்கறதுக்காக எல்லாரும் யோவான்ல சொல்றாரு, அவரே வாலண்டியா போய் நீங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. யாரை தேடுறீங்க நீங்க அப்படின்றாரு. அப்போ நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பின்னிட்டு விழுறாங்க. அப்போ கூட அவரே தான் சரண்டர் ஆகுறாரு. அவருதான் யூதாஸ் காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் கரைப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவரே சரண்டர் ஆகுறாரு. எத்தனை அன்பு பாருங்க நம்ம ஏசப்பா மேல, ஏசப்பா நம்ம மேல வைத்த அன்பை பாருங்க. எவ்வளவு ஒரு விலை மதிக்க முடியாத அன்பு. ஆனா நாம தினந்தோறும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நினைக்கிறோம், சொல்லுறோம், செய்யறோம், ஏதேதோ பண்றோம். நம்மளுக்கு அந்த இதுல இருந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் நமக்கு கிடைத்தாலும் அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு மனசே வர முடியாது. அதனாலதான் நம்ம பிசாசான உள்ள பூந்து
இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமா இருக்கு. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற தருணங்களை நம்ம என்ன துரோகிகளா இருந்தாலும், என்ன மோசமானவர்களா இருந்தாலும், பாவிகளா இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அவங்களை நேசிக்கிறது போல பாவிகளையும் நேசிக்கிறார். பாவத்தை அவர் வெறுக்கிறார். அந்த பாவத்துல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு நாம நிறைய முயற்சிகளை நம்ம எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு போகிறோம். நம்ம ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் பண்ணறோம். ஆனா அதுக்கு கீழ்படுகிறோமா? ஒரு நாளாவது அந்த வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்படுகிறோமா? தடிக்கும்போது இருக்கிற அந்த ஒரு உணர்வு பைபிளை மூடுனதுக்கு அப்புறம் இருக்க மாட்டேங்குது. அதே போல சர்ச்சுக்கு போகும்போது வசனங்களை கேட்கும் பொழுது நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது. பட் அது வெளியே வந்தோன்னே பழைய சுவாபங்கள் தானே வந்துடும். அப்போ நம்மளிடத்துல உண்மையான சுத்திகரிப்பு இல்லை. அப்போ எப்படி நம்ம தண்டனைக்கு தப்பு வைக்கப்படுவோம்? கடைசி காலத்துல விசாசனவை கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் எப்ப 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 எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு போகும்பொழுது நல்ல ஆண்டவரை ஆராதிக்கணும், நல்ல செபிக்கணும், நல்ல ஒர்ஷிப் பண்ணணும், நல்ல மெசேஜ் கேட்கணும்லாம் போவோம். ஆனா நீங்க போய் நீங்க சர்ச்சில் போய் நீங்க உட்காந்தானே பாருங்களேன், அப்பதான் தூக்கம் வரும், அப்பதான் கொட்டாய் வரும், அப்பதான் நம்ம வேண்டாத எண்ணங்கள் வரும், சிந்தைகள் வரும், அப்பதான் வயிறு வலிக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும், தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வரும், இது எல்லாம் வரும். ஆனா பாருங்க, நம்மளை விட பிசாசானவன் ரொம்ப ஆயத்தமா இருக்கான். நம்மளை விட பிசாசானவன் ரொம்ப ஆயத்தமா இருக்கான். நம்மளை கவுத்து போடுறதுக்கு அவன் ஆயத்தமா இருக்கிறான். ஏன் அப்படின்னா, நாம வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம இருதயத்தை வார்த்தைக்கும் வசனத்துக்கும் நம்மளை ஒப்பு கொடுக்காதனால, இயேசுவோடு இருந்தா கூட, யூதாஸ் காரியத் இயேசுவோடு இருந்தாலும் கூட அவருடைய வசனத்துல அவர் நிலைத்தில்லாததுனால இவ்வளவு பிரச்சனையை அவர் சந்திக்க வேண்டி வந்துருச்சு. அதே பாருங்க, பேதுரு கூட அவரு தவறு பண்ணிடுறாரு, மறுதளிச்சுறாரு. ஆனா மனம் திரும்பி அவரை பார்த்தோன்னே ரொம்ப கண்ணீர் விழுது. லூக்கால பாத்தீங்கன்னா அவர் திரும்பி பார்த்தாருன்னு அந்த பேதுருவை திரும்பி பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப மனக்கசந்து அழுகுறாரு. அழுது அவர்கிட்ட சரண்டர் ஆகி அவர் ஊழியத்தை அதுக்கப்புறம் நடத்துறாரு. ஆனா யூதாஸ் காரியத்தை என்ன பண்றாரு, கடைசி வரைக்கும் அவரால் மன்னிப்பு கேட்கவே முடியல. அவரால் சிலர் அப்படித்தான், தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டோம். அதுக்கு வேற முடிவு எடுத்தாலும் எடுப்போமே தவிர சரண்டர் ஆக மாட்டோம். சாரிப்பா, நம்ம செஞ்சது தப்புதான், ஆண்டவரே மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லி யாருக்கிட்டையும் நம்ம சாரி கேட்க, தப்புன்னு நல்லாவே தெரியும், நமக்கு நல்லாவே தெரியும். தப்புன்னு தெரிஞ்சிருந்தா சாரி கேட்க மாட்டோம், மனம் திரும்ப மாட்டோம். அது மாதிரி நிறைய எல்லா குடும்பங்களையும், கிறிஸ்துவ குடும்பங்கள நிறைய பிரிவுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய ஒவ்வொரு குடும்பத்திலயும் பல பிரச்சனைகள் இருக்கு. யூதாஸ் காரியத்து மாதிரிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இயேசுவோடு கூட இருந்தாலும் கூட நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு போவோம், சிறுவிருந்து வாங்குவோம், கை நீட்டி வாங்குவோம். ஆனா இருதயமும் அவருக்கு தூரமா இருக்கும். யூதாஸ் காரியத்தை போல நம்ம வாழக்கூடாது. எனக்கு இந்த வசனம் எனக்கு பேசிச்சு, நம்ம இப்படி இருக்கிறோம், இப்படி இருக்க கூடாது, நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சு பார்த்தா அடுத்தது 2 ஸ்டெப்பு கீழே வந்துடுவோம். அந்த மாதிரிதான் இருக்குது. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது நம்ம பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு எத்தனையோ அற்புதங்களை, அடையாளங்களை, அப்படி பாவிகளை நேசிக்கிறார். அவர் எல்லாரும் 12 பேரையும் ஒரே மாதிரி நேசிச்சிருக்கிறாரு பாருங்களேன். நல்லா தெரியும் துரோகி. நம்ம வீட்டிலேயே ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டு இருந்தா நம்மளால அவங்கள சகிச்சு சேர்த்துக்க முடியுமா? அவங்களுக்கு பரஸ்பரமா நம்ம இருந்துருவோமா? இருக்க முடியாது. அவங்க மேல கோபம் தான் வரும், நமக்கு அவங்க மேல எரிச்சல் தான் வரும். என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன் இப்படி ஆண்டவர் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவரை தான் அடிச்சுவோட பின்பற்றி நாம நடக்கணும். அவரு சொல்ற மாதிரி நம்ம 12 சீஷர்களையும் ஒரே மாதிரி சிநேகிக்கிறார். அதே மாதிரி நம்மளும் நம்ம காலம் ரொம்ப கடைசியா இருக்கிறதுனால கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னும் தீவிரமா ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும். கர்த்தருடைய வருகையில எப்படியாவது நம்ம போயிடணும். இந்த மாதிரி யூதாஸ் காரியத்தை நாண்டுக்க கூடாது. நம்மலாம்
நம்ம எப்படியாவது புத்தி உள்ள ஸ்திரீகளா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்து அவர் வரும்பொழுது ஆயத்தப்பட்டவர்களா நம்ம நிக்கணும். எனக்கு அப்படிதான் ஆசை. எனக்கு ஒவ்வொரு வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்கும் பொழுது இதன்படி நம்ம செய்ய மாட்டோமா, இதன்படி செய்ய மாட்டோமா. ஜெஃப்ரி ஒரு கூட்டத்துல சொன்னாப்புல, இந்த மாதிரி நீங்க உடனே நீங்க பரிசுத்தவான்களா மாற முடியாது. நீங்க என்ன செய்யுங்க, டெய்லி வசனங்களை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுல ஒரு வசனத்தை ஆண்டவர் பேசுவாரு. பேசும்பொழுது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்க அன்னைக்கு நடங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்களை படிச்சு அந்த வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கனாலே நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் மெசேஜ் கொடுத்தாப்புல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே போல ஒரு சகோதரி ஆவியின் கனிகளை குறிச்சு பேசினாங்க. அந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆவியின் கனிகள் அன்பு அப்படின்னா கூட நிதானமா இருக்கணும் அன்பு. இப்ப என் பேத்தி இருக்கிறா, நான் அவளை அன்பு செலுத்துறேன்றதுக்காக நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன் அவளுக்கு. அவளுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது பெரிய பெரிய வாயா உருண்டையா வச்சோம்னா சீக்கிரம் நிறைய சாப்பிடுவாளுங்கன்னு சொல்லிட்டு நான் பெருசு பெருசா வச்சிருவேன். அப்போ நம்ம அன்பு செலுத்துற வேண்டி அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா என்ன ஆயிடும், அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடும். ஐயோ தண்ணிக்கு இன்னொன்னுவா, இதுவா அதுன்னுவா, என்ன பண்ணுவா. ஐயோ அப்புறம் நான் நினைப்பேன், ஐயோ இப்படி ஊட்டி விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊட்டி விடணும், ஏன் இப்படி பண்ணோம் அப்படி சொல்லி நான் நினைப்பேன். அன்பு அப்படின்னு இருந்தாலும் கூட அதுலயும் நிதானம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசும் பொழுது எனக்கு அதான் இந்த யோசனை. சமாதானம்னாலும் சண்டை போட்டாலும் அந்த இடத்துல நிதானம் இருந்தாதான் சமாதானம் வரும். அன்பு கூர்ந்தாலும் நம்ம கிட்ட நிதானம் இருந்தாதான் அன்பு கரெக்டா அது வரும். இல்லைன்னா அன்பு கூறன்றதுக்காக எதையுமே அதிகப்படியா எதையும் செஞ்சிட முடியாது. இதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு பொடிஞ்சு எப்பயும் நம்ம நடக்க எப்பயுமே ஆயத்தமா இருக்கணும். அந்த சாட்சிகளை கூட நான் கேட்டேன். இந்த இதுல 2 சாட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேன்சர் அம்மா நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அந்த குடும்பம் எவ்வளவு விசுவாசத்துக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல போன வாரத்துல கூட போன மாசத்துல கூட மதுரையில இருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கையும் ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு, அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன், எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கர்த்தர் நாம ஆண்டவரை தேடுறோமோ இல்லையோ அவர் நம்மேல் நினைவா இருக்கிறார். என்னை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று பூமியை கண்ணோக்குகிறவரா இருக்கிறாரு. அவர் நம்மளை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ கண்ணோக்கி பார்க்கும்போது நம்ம கிருகை செய்கைகள் அவர் கவனிக்கிறார். இன்னும் நீங்க சின்ன தீர்க்க தரிசன புஸ்தகம்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு செவுரு உத்தரம் எல்லாம் கடைசி நாட்கள்ல சாட்சி சொல்லணும் இருக்கு. மறைவான காரியங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு பரிசுத்தம் ரொம்ப முக்கியங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தராய் வாழணும்னு ஆசைப்படுறோம். நம்ம அதே மாதிரி நம்ம வாழணும். நம்ம கலப்பையில கை வைத்துட்டு நம்ம திரும்பி பார்க்க கூடாது. ஒவ்வொரு நமக்கு பரிசுத்தத்தை புதிதாக்கிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். நம்ம கர்த்தர் நம்ம இந்தபடியே ஆசீர்வாதிப்பார். யூதாஸ் காரியத்து மாதிரி நம்ம இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. இயேசுவோடு கூட இருந்தும் கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு 12 அப்போஸ்தலர் இல்ல 11 பேரு ஒவ்வொரு இடத்திலும் ஒரு ஊழியக்காரர்களா ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டாங்க. அவங்க ஆண்டவருடைய சேவையை செய்ய போயிட்டாங்க. இந்த நாளில நம்மளும் அந்த அப்போஸ்தலர்களை போல நம்மளும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லணும். நம்ம எல்லாரும் அந்த ஊழியத்தை நீங்களும் செய்துகிட்டு இருக்கிறீங்க. உங்க ஊழியத்தை பத்தி எனக்கு தெரியும். நீங்க எல்லாருமே அந்த மாதிரிதான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுடைய ப்ரேயர்ல அட்டன் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த ஜெனிதா, அனுஷியா, அவங்க எனக்கு பேரெல்லாம் தெரியல. அவ்வளவு பேரும் பேசும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஜெஃப்ரி காலையில ரொம்ப இஷ்டமா இருக்கும். என்னால முடியாது சமயத்துல நான் போட்டு கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ள ரொம்ப வைராக்கியமா ஜீவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னும் அதிகமா மற்றவர்களுக்கு மாதிரியா, மற்றவங்களுக்கு சாட்சியா, மற்றவங்களுக்கு நிருபமா, வாசிக்கப்படுகிற நிருபமா நம்ம வாழணும். முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.